ப்ரோ எல்லா கொசுவும் நம்மளோட ரத்தத்தை குடிச்சு தான் உயிர் வாழுதுன்றாங்க. இது இல்லை மித்தா இல்லை ஃபேக்டா ப்ரோ? இது மித்து. எல்லா கொசுக்களும் ரத்தத்தை குடிக்காது. பெண் கொசுக்கள் மட்டும்தான் நம்மளுடைய ரத்தத்தை குடிக்கவே செய்யுது. என்ன ப்ரோ சொல்றீங்க? பெண் கொசு மட்டும்தான் குடிக்கும்? ஆமா, ஆண் கொசுக்கள் நம்மளுடைய பக்கமே திரும்பி பார்க்காது. அதனுடைய உணவே பூக்கள்ல இருக்கக்கூடிய நெக்டர் தான். அந்த தேனை தான் குடிச்சு உயிர் வாழும். இன்னும் சொல்ல போனா பெண் கொசுக்கள் கூட அந்த தேனை தான் சார்ந்திருக்கு. ஆனா ஒரு ஆண் கொசுவும் பெண் கொசுவும் இணை சேர்ந்ததுக்கு அப்புறமா முட்டை உருவாகும். பெண்களினுடைய அதாவது பெண் கொசுக்கள்ல முட்டை உருவாகும். இப்ப அந்த முட்டை உருவாகிறதுக்கு அமினோ ஆசிட்ஸ் போன்ற சத்துக்கள் வேணும். அந்த சத்துக்கள் ரத்தத்துல இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ், அயன்ஸ் அதுல தான் இருக்கு. அதனாலதான் இணை சேர்ந்ததுக்கு அப்புறமா பெண் கொசுக்கள் நம்மளை கடிக்கிறது, மற்ற விலங்குகளை கடிச்சு அந்த ரத்தத்தை உரியுறது. ஸோ அப்படி உறிஞ்சிட்டு போய் அது தன்னுடைய முட்டையை உருவாக்குறதுக்காக அது பயன்படுத்துமே ஒழிய அது உயிர் வாழ்றதுக்கு நம்மளுடைய ரத்தத்தை சார்ந்து இல்லை. பெண் கொசுக்களுமே கூட இணை சேர்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி பூக்கள்ல இருக்கக்கூடிய தேனை தான் சார்ந்திருக்கு. ஸோ எல்லா கொசுக்களும் ரத்தத்தை குடிக்கும் அப்படின்றதும் பொய், ரத்தத்தை தான் சார்ந்திருக்கு அப்படின்றதும் பொய். ஓகே ப்ரோ, இப்போ கொசு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தேங்கி இருந்தால் அதுல இருந்து வருதுன்றாங்க. அது எப்படி ப்ரோ? அது எந்த அளவுக்கு? அதாவது அந்த இடத்துல முட்டை போடுது. இந்த மாதிரி ஈரமான இடம் அந்த மாதிரி, அதாவது ஒவ்வொரு உயிரினத்துக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட சூழல் இருக்கு. சில இடங்கள்ல தான் சில விஷயம் முட்டை போட முடியும், சில விலங்குகள் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ நெருப்பு கோழி எடுத்துக்கிட்டா அது மண்ணு தோண்டி மண்ணுக்கு அடியில முட்டை போடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பறவைகள் அதனுடைய கூட்டுல முட்டை போடும்ல. அந்த மாதிரி கொசுக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தண்ணி தேங்குறது அது மாதிரியான இடமெல்லாம் ரொம்ப ஒரு ஏத்த இடமா இருக்கிறனால அது அந்த மாதிரி பண்ணுது. ப்ரோ இப்போ பச்சோந்தி தன்னை மறைச்சுக்கிறதுக்காக நிறம் மாத்துதுன்றாங்க. இது மித்தா இல்லை ஃபேக்டா ப்ரோ? இது மித்து. உண்மையை சொல்ல போனா பச்சோந்தினால மறைகிறதுக்காகலாம் நிறத்தை மாத்திக்கவே முடியாது. வேற எதுக்காக ப்ரோ அது மாத்திக்குது? வேற எதுக்காக மாத்திக்குதுன்னா முதல் காரணம் டெம்பரேச்சர். இப்போ வெப்பம் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ பச்சோந்தியினுடைய உடல்நிலையும் உடல் வெப்பநிலையும் ஜாஸ்தியா இருக்குன்னா அப்ப வெப்பத்தை உள்ள அனுமதிக்காம இருக்கிறதுக்கு அது லைட் கலர்ல மாறும். அதுவே வெப்பம் கம்மியா இருக்கு, குளிர்ச்சியான சூழல் இருக்கு. இப்ப பச்சோந்திக்கும் வெப்பம் தேவை அப்படின்னா அப்ப அது டார்க் கலர்ல மாறி வெப்பத்தை உள்ள அனுமதிக்கும். இதுக்கு பச்சோந்தியினுடைய தோள்களுக்கு அடியில நானோ கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன படிகங்கள் இருக்கு. படிகங்கள் அப்படின்னா அந்த கண்ணாடி துண்டுகள் இருக்குல்ல, கட்டமா கண்ணாடி துண்டுகள் நிறைய ஒரே இடத்துல இருந்தா எப்படி அது மேல ஏதாவது ஒரு வெளிச்சம் பட்டா அது அப்படியே பிரதிபலிக்கும்ல. அந்த மாதிரி தோலுக்கு அடியில பச்சோந்திக்கு இந்த நானோ கிறிஸ்டல்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணும்னா உண்மையிலேயே பச்சோந்தியினுடைய நிறம் பச்சை இல்லைன்னா பழுப்பு நிறத்துல, அதாவது கிரீன் அண்ட் பிரவுன் இந்த ரெண்டு கலர்ல அதிகமான நிறைய பச்சோந்தி வகைகள் இருக்கு. இப்ப பொதுவாவே ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த செடிக்கு பக்கத்துல பச்சோந்தி இருக்குன்னா அதை பார்த்தாலே அந்த செடியோட ஒன்றி போன அந்த கலர்ல தான் இருக்கும். அப்ப அதை பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா பச்சோந்தி நிறம் மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா செடிக்கு பக்கத்துல இல்லாம சில நேரங்கள்ல வேற இடத்துல அந்த பச்சோந்திகள் இருக்கும்போது உடல் வெப்பம் அதுக்கு தேவைப்படுது அப்படின்ற நிலைமை வருதுன்னா அது அப்படியே அதுக்கேற்ற மாதிரி டார்க்கா மாறும். ஸோ இப்போ வேற கலர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி தோணி நம்ம அது ஆபத்து அது மறைகிறதுக்காக கலர் மாறுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதனால அப்படி கலர் மாற முடியாது. அதே சமயம் இப்ப நம்ம அதை பயப்படுத்துறோம் அப்படின்னாலோ அல்லது அது நம்மளை பார்த்து கோவப்படுது அப்படின்னாலோ அதனுடைய உடம்புல அட்ரினலின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும். அது சுரந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய நிறம் கொஞ்சம் ரெட் கலர்லயோ இல்லைன்னா ஆரஞ்சு கலர்லயோ மாறும். அது எப்படி தன்னை மறைச்சிக்கிற மாதிரி ஆகும். மறைச்சிக்குது அப்படின்னா இப்ப பின்னாடி ரெட் கலர் இருக்கு, அப்ப அதுவும் ரெட் கலர்ல மாறுதுன்னா அது மறையுதுன்னு அர்த்தம். ஆனா பின்னாடி ஒரு கிரீன் கலர் இருக்குன்னு வைப்போம். இப்ப அதுக்கு கோவம் வருது அல்லது பயம் வருதுன்னா அட்ரினலின் சுரந்து அது அப்படியே கான்ட்ராஸ்டா ரெட் கலர்ல கொஞ்சம் மாறிடும். ஸோ அதனுடைய நிறம் மாறுறது அது நினைச்சு அது தன்னைத்தானே மாத்திக்கிறது கிடையாது. ரெண்டு விஷயம். ஒன்று உடல் வெப்பநிலை. இப்ப எப்படி நமக்கு வெயில் அடிச்சா வேர்வை சுரக்கும், அதே மாதிரி குளிர்னா உடல் நடுங்கும். அது நம்ம வேணும்னே பண்றோமா? பண்றது கிடையாது. அது மாதிரிதான் வெயில் அடிக்கும் போது அதுக்கு உடல் வெப்பம் கம்மியா தான் தேவை அப்படின்றனால அதனுடைய மூளை அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டு அதை கொஞ்சம் வெளிச்சமாக்கிரும், வெப்பத்தை உள்ள விடாத மாதிரி. அதுவே குளிர்ச்சியான சூழல் நிலவும் போது அதுக்கே அதனுடைய உடலை அதுக்கேற்ற மாதிரி அந்த உடல் வெப்பத்தை உள்ள இழுக்கிறதுக்காக டார்க்கா மாறிடும். அதே மாதிரி
மாதிரி தான் அந்த ஆபத்தோ அல்லது அது பயமாவோ கோவமாவோ உணரும் போது அட்ரினலின் சுரக்குது. இது இப்படி எடுத்துக்கலாம். மனுஷங்க வந்து கோவப்பட்டா சில பேருக்கு அப்படியே கண்ணு செவக்கும், மூஞ்சிலாம் செவந்துரும்பாங்கல்ல, அதை அவங்க வேணும்னே செவக்க வைக்கிறாங்களா? இல்ல, அந்த கோவம் வரும்போது அப்படி நடக்குது. அந்த மாதிரிதான் பச்சோந்திக்கும் நடக்குது. ஆனா உண்மையிலேயே ஒரு உயிரினம் இருக்கு இந்த மாதிரி தன்னைத்தானே மறைஞ்சுக்கிறது. அது வந்து ஆக்டோபஸ் தான். ஆக்டோபஸ் தான் இந்த மாதிரி வந்து மறையும். அது ஏத்த மாதிரி ஒரு பாறை மாதிரியே மாறி பாறை கலர்லயே மாறுறது, அல்லது என்ன இருக்கோ அந்த கலர்ல அப்படியே வந்து ஆக்டோபஸ் தான் மாறும். அதனால ஒருத்தவங்க வந்து நொடிக்கு நொடி இவன் மாறுறான்டா, இவன் பச்சோந்தி மாதிரி அப்படின்னு சொல்றதை விட இவன் ஆக்டோபஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே ப்ரோ, இப்போ ஒரு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மிருகத்தை அடித்து சாப்பிட்றப்போ எமோஷ்னல்னால அழுகுதுன்றாங்க. இது மித்தா இல்லை ஃபேக்டா ப்ரோ? இது மித்து. உண்மையை சொல்ல போனால் முதலை வந்து எமோஷ்னல்னால அழுவலை, அதுக்கு மாறாக அது கடிச்சு திங்குது இல்லை. அப்போ வந்து அதனுடைய தலைக்கு பகுதியில் குறிப்பாக வந்து கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சைனைஸில் ஒரு காற்றினுடைய அழுத்தம் வந்து போகும். அந்த அழுத்தம் என்ன பண்ணும்னா கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டியர் கிளான்ஸ் அப்படின்ற கண்ணீர் சுரபிகள் அதை போய் அழுத்தும். அப்படி அழுத்துறனால அந்த கண்ணீர் வந்து அப்படியே வெளியே வருது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ வந்து நம்ம ஒரு காரம் சாப்பிட்றோம். காரம் சாப்பிடும்போது பயங்கர காரமாகி நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வரும், மூக்குல இருந்து தண்ணி வரும். அதை வந்து நம்ம அழுகுறனால வருதா? இல்லை, அது ஒரு ரியாக்ஷன் தானே. அந்த மாதிரிதான் முதல்ல வந்து ஒரு உயிரினத்தை அடிச்சு கடிச்சு திங்கும் போது அப்ப வந்து அந்த ஏற்படக்கூடிய அழுத்தம் காரணமா அந்த கண்ணீர் சுரபிகள் அழுத்தப்பட்டு அதனுடைய கண்ணீர் வந்து அப்படியே வெளியே வருது. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, முதல்ல வந்து நீர்லையும் வாழும். இப்ப நிலத்துல வந்து அது ரொம்ப நேரம் வந்துருச்சு அப்படின்னா அப்ப அதனுடைய கண் வந்து ட்ரை ஆகும். ட்ரை ஆகி இந்த தூசிலாம் போய் படிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அது நடக்காம அந்த அழுக்கெல்லாம் படியாம கண்ணு கிளீனா இருக்கிறதுக்கும் அது நேச்சுரலாவே அந்த கண்ணீர் வந்து சுரந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த முதலை வந்து ஒரு உயிரினத்தை வேட்டையாடிட்டு அது இறந்துருச்சே, நம்ம சாப்பிட்றதுக்காக அதை போய் வேட்டையாடுறோமே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு எமோஷனல்ல அழுகுது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வேணும்னே யாராவது அழுதான் முதலை கண்ணீர் வடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா முதலையுடைய கண்ணீர் வந்து எமோஷனல்னால வர்றது கிடையாது, அது ஒரு போலி கண்ணீர் அப்படின்றனால. ஓகே, முதல்ல வந்து ஒரு மிருகத்தை வேட்டையாடினோடனே ஏன் ப்ரோ சுத்துது? ஏன் சுத்துது அப்படின்னா, இப்போ ஒரு விலங்கை வந்து நம்ம பிடிச்சிட்டு இப்படி சுத்தும் போது அதனுடைய எலும்பு வந்து உடைச்சி நொறுக்கப்படும். அதுதான் முதல் முக்கிய காரணம். இப்போ முதல்ல வந்து பிடிக்குது இல்லை, ஒரு விலங்கை வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா அதே இடத்துல வச்சிருந்தா அதனால வந்து அதனுடைய எலும்பை உடைக்க முடியாது. இப்போ ஒரு புலியோ ஒரு சிங்கமோ இருக்குன்னா அது கையை ஓங்கி ஒரு அரையும், அப்போ வந்து அந்த எலும்பு உடையுது அப்படின்றது ஒரு சாத்தியம். இப்போ முதலையை பொறுத்த வரைக்கும் கடிச்சா எலும்பு உடையும் தான். ஆனால் சில விலங்குகள் வந்து கடியில இருந்தும் தப்பிக்கும். ஸோ அது தப்பிக்காம இருக்கிறது ஒன்று, அதை சுழட்டும் போது அதுக்கு என்ன நடக்குது அப்படின்னே தெரியாது. அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, அதனுடைய எலும்பு அதெல்லாமே வந்து நொறுங்கி போறதுக்கு இது வேகமாக சுத்தும் போது அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக முதலைக்கு இருக்கு. இதனால தான் மனிதர்களுக்கு ஒரு சில விஷயம் கற்றுக் கொடுப்பாங்க. அதாவது ஆத்தோரம் வந்து அதிகமாக போகக்கூடிய கிராமத்தில் வாழக்கூடிய மனிதர்கள், இங்கே இல்லை, நிறைய ஆப்பிரிக்கா போன்ற இடங்கள்ல ஒரு விஷயம் கற்றுக் கொடுப்பாங்க. முதல்ல வந்து நம்மளை பிடிச்சிருச்சுன்னா அது எந்த பக்கம் நோக்கி சுத்துதோ அந்த பக்கம் நம்ம வேணும்னே சுத்தணும். அதுக்கு மாறா நம்ம சுத்தாம இருந்தோம்னா அந்த நம்மளோட எலும்புல அந்த முழு பிரஷரும் விழுந்து நம்ம எலும்பே உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து அந்த முதல்ல வந்து நம்மளை கடிச்சாலோ இல்லை மற்ற உயிரினத்தை கடிச்சு இப்படி திருப்புற காரணமே அதை உடைக்கிறதுக்காக தான். நாலாவது ப்ரோ, ஆந்தைக்கு வந்து பகல்ல கண்ணு தெரியாதுன்றாங்க. இது மித்தா இல்லை ஃபேக்டா ப்ரோ? இது மித்து. உண்மையை சொல்ல போனா ஆந்தைக்கு மனிதர்களை விட 3 to 4 மடங்கு ரொம்ப நல்லாவே பகல்ல கண்ணு தெரியும். ஆந்தையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ நம்ம 20 அடியில் ஒரு பொருளை வந்து பார்க்குறோம் கிளியரானா, அது கிட்டத்தட்ட 60 to 80 அடி தூரத்தில் அதே பொருள் இருந்தாலும் அதனால் ரொம்ப நல்லா பார்க்க முடியும். இருந்தாலும் அது பகலில் வெளியே வரமாட்டேங்குது. அது ஏன் வரமாட்டேங்குதுன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான சில காரணங்கள் இருக்குது. இப்போ இந்த ஆந்தை வந்து வேட்டையாடி பறவை அப்படின்னு தெரியும். இப்போ அது வந்து வெளியே வரும்போது காக்கா, குருவி போன்ற உயிரினங்கள்லாம் பறவைகளெல்லாம் சேர்ந்து இதை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி போய் கொத்த ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த நேரத்தில் தனி ஒரு ஆந்தையினால ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஒரு முதல் காரணம். இன்னொன்று வந்து அதுக்கு போட்டி ஜாஸ்தி. இப்போ பகல் நேரத்தில் அது வெளியே வந்து வேட்டையாடுறதுக்கு வந்தால் கூட அதே சமயம் வந்து மற்ற இந்த கழுகு, பருந்து மாதிரியான உயிரினங்களும் வந்து வேட்டையாடுறதுக்கு வரும். ஸோ இதுவும் வந்து இது ஆந்தைக்கு வந்து தொந்தரவு தான்.
ஸோ இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருக்கு. அதனால ஆந்தை என்ன பண்ணுதுன்னா அதுக்கு இரவுல நல்லா பார்க்கக்கூடிய அந்த விசனை கொண்டு இருக்கு. அதனால இரவு நேரத்துல மற்ற பறவைகள்னால பார்க்க முடியாது. அப்ப இதையே பயன்படுத்திடலாம். இப்ப நீங்க ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து ஒரு உணவு கிடைக்கும், அதை நீங்க கஷ்டப்பட்டாலும் கிடைக்கும், ஈஸியாகவும் கிடைக்கும் அப்படின்னா நீங்க எதை விரும்புவீங்க? ஈஸியா கிடைக்குது. அதே தான். ஆந்தை வந்து பகல்லையும் வேட்டையாட முடியும், ஆனா அதுக்கு ரொம்ப போராட வேண்டி இருக்கும். ஆனா இரவு நேரம் அப்படின்னா எல்லா பறவைகளும் வந்து தூங்கி இருக்கும், மற்ற பறவைகளுக்கு சரியா பார்வையும் தெரியாது. அப்ப போய் இது வந்து வேட்டையாடுறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். அதனால இது வந்து என்ன பண்ணுது, நைட் ஷிஃப்ட் மாதிரி இரவு நேரத்துல வேட்டையாட பாக்குது. அப்ப இரவு நேரத்துல வேட்டையாடுனா இதுக்கு தூக்கம் அப்படின்னு ஒண்ணு தேவையில்ல. அதனால பகல் நேரத்தை அது தூங்குறதுக்காக பயன்படுத்திக்க ஆரம்பிக்குது. அதனாலதான் அது பகல்ல வெளியே வர மாட்டேங்குதே ஒழிய மற்றபடி ஆந்தைக்கு வந்து பகல்ல கண்ணு தெரியாது அப்படின்லாம் கிடையாது. ஆனா மனிதர்களுக்கு எப்படி நேரடியா வெயில பார்த்தா கண்ணு கூசும், அது மாதிரி ஆந்தைகளுக்கும் கூசும் தான். இருந்தாலும் ஆந்தைகளுக்கு பகல்லையும் கண்ணு தெரியும். ப்ரோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பறவையும் வந்து பார்த்தீங்கன்னா நைட் அந்த அளவுக்கு வெளியே வராது. அப்படின்றப்போ இது எந்த மாதிரி பறவைகளை வேட்டையாடும் நைட் வந்து? இல்லை, ஆந்தைகள் வந்து எந்த பறவையும் வந்து வெளியே வந்தாதான் வேட்டையாடும் அப்படின்னு கிடையாது. அது வெளியே வரலைன்னாலும் அதனுடைய இருப்பிடத்துக்கே போய் ஆந்தை வந்து வேட்டையாடும். ஸோ அந்த தன்மையை கொண்டு இருக்கு. இந்த பறவையை தான் வேட்டையாடும், அந்த பறவையை தான் வேட்டையாடும்னு கிடையாது. எது கிடைக்குதோ அதை வந்து ஆந்தை வேட்டையாடிடும். இன்னும் சொல்ல போனா பறவைகளை மட்டும் இல்லாம எலி இருக்குல்ல, எலியை கூட ஆந்தை வந்து வேட்டையாடும். எலினால ஆந்தைட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மற்ற பறவைகள் பறந்து வரும்போது அந்த ரெக்கை அடிக்கிற சவுண்டு கேட்கும், ஆனா ஆந்தையோடைய ரெக்கை அடிக்கும் போது சத்தம் கேட்காது. ஏன்னா ஆந்தையோடைய இறகுகள் வந்து ரொம்ப மென்மையா இருக்கும், அந்த சத்தத்தை உள்வாங்கிரும். அதனால இப்ப ஆந்தை உங்க தலைக்கு மேல பறந்தா கூட ஆந்தை பறந்ததே உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு காக்கா பறந்தா உங்களால உணர முடியும், ஏதோ ஒண்ணு போச்சுடா அப்படின்னு. அந்த காத்தடிக்கிறது, அந்த லைட்டா ஒரு சவுண்டு, ஏதோ ஒண்ணு கிராஸ் ஆகி போச்சு அப்படின்னு. ஆனா ஆந்தை அப்படி பறக்கும்போது அந்த மாதிரி நமக்கு தோணவே தோணாது. இது வந்து ஆந்தையுடைய பிளஸ் பாயிண்ட். அதனாலதான் ஒரு எலி இருக்குன்னா அந்த எலிக்கு ஆந்தை வருதுன்னு கூட சரியா கண்டுபிடிக்க முடியாது. அது சுதாரிக்கிறதுக்குள்ள எலியை வந்து ஆந்தை வந்து வேட்டையாடிடும். எலி எந்த நேரத்துல அதிகமா வந்து வெளியே வரும்? எலி வந்து பாத்தீங்கன்னா நைட் நேரத்துல. அதுவும் வந்து இதுக்கு ஒரு ஏதுவான ஒரு நேரமா தான் ஆந்தைக்கு இருக்கு. ஸோ அதனாலதான் ஆந்தை வந்து முழுக்க முழுக்க இரவு நேரத்தை தன்னுடைய ராஜ்யமா பயன்படுத்திக்குது. ஓகே, இப்போ அஞ்சாவது ப்ரோ, முயல் வந்து பாத்தீங்கன்னா கேரட் மட்டும்தான் சாப்பிடும், அது மட்டும்தான் சாப்பிட்டு உயிர் வாழுதுன்றாங்க. இது மித்தா இல்ல ஃபேக்டா ப்ரோ? இது மித்து. உண்மையை சொல்ல போனா முயலுக்கு கேரட் வந்து ஒரு சரியான உணவே கிடையாது. கேரட்டை வந்து அதிகமா முயலுக்கு கொடுத்துட்டே இருந்தா அதனுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அழிஞ்சு போயிடும். அதே சமயம் முயலினுடைய பல்லு அதுவும் வந்து பாதிக்கப்படும். கொஞ்ச நாள்லயே முயல் வந்து உடல் எடை அதிகரிச்சு பல பாதிப்புகள் வந்து முயலை வந்து இறந்து போயிடும். அப்ப முயலுடைய உண்மையான உணவு என்னன்னா புல் இருக்குல்ல, புல்லு, செடியினுடைய இலைகள், அதனுடைய தண்டு, இதை தான் வந்து அதிகமாக முயல்கள் வந்து சாப்பிடும். இப்போ காட்டுலலாம் முயல்கள் வாழுது அப்படின்னா இந்த கேரட் எல்லாம் சாப்பிடவே சாப்பிடாது. ஏன்னா கேரட் வந்து மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடியது, அதை தோண்டிலாம் எடுத்து சாப்பிடாது. அது மட்டும் இல்லாமல் முயலை பொறுத்த வரைக்கும் ஒரு உணவு கிடைச்சா அதை மென்னுக்கிட்டே இருக்கணும், அந்த ஒரு தன்மை இருக்கு. இப்போ கேரட் வந்து அதிகமாக கிடைக்காது, கிடைச்சாலும் அது ரொம்ப நேரம் மெல்ல முடியாது. அதனால அது வந்து புற்களை சார்ந்து தான் இருக்கு. ஆனால் முயலுக்கு வந்து கேரட் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் பிடிக்கும் தான். இப்போ வந்து ஒரு தட்டில் புல்லையும் கேரட்டையும் வச்சா முயல் கேரட்டை தான் எடுக்கும். எப்படின்னா கேரட் அப்படின்றது ஜங்க் ஃபுட் மாதிரி. நமக்கு எப்படி ஒரு சாக்லேட் இருக்கு, ஐஸ்கிரீம் இருக்கு, அதே சமயம் ஒரு சத்தான உணவு இருக்கு, நம்ம எதை எடுப்போம்? ஐஸ்கிரீம், சாக்லேட் தானே. அதே மாதிரி தான் முயலும் வந்து கேரட்டை எடுக்கும். கேரட் மட்டும் இல்லை, கேரட்டுக்கு பதிலாக நீங்கள் ஆப்பிளை வச்சா கூட ஆப்பிளை தான் எடுக்கும், அது புல்லை எடுக்காது. ஏன்னா அந்த சுவை அதுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் உண்மையிலேயே அதுக்கு ஏற்ற உணவு என்னன்னா புல்லு தான். ஆனால் இது எப்போ இருந்து இந்த கேரட் தான் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா 1940 அந்த சமயம் வந்து பக்ஸ் பன்னி அப்படின்னு சொல்லி ஒரு கார்ட்டூன் சீரீஸ் வந்து வந்துச்சு. அதில் ஒரு முயல் வந்து கேரட்டை வந்து ஸ்டைலாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து எதனால் அப்படி பண்ணாங்கன்னா கிளார்க் கேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டர் இருக்காரு, அந்த காலத்துல இருந்த ஒரு ஆக்டர். அவர் வந்து இட் ஹேப்பன்ட் ஒன் நைட் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல ஸ்டைலா பேசிக்கிட்டே ஒரு கேரக்டர் கடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதை ட்ரோல் பண்றதுக்காக, அதை கிண்டல் கேலி பண்றதுக்காக இந்த பக்ஸ் பன்னி அப்படின்ற
அந்த ஒரு கார்ட்டூன்ல முயல் கேரக்டரை வந்து அந்த மாதிரி ஸ்டைலா அந்த ஒரு அந்த கிளார்க் கேபிள் அப்படின்ற ஆக்டர் வந்து கடிச்சு திங்கிற மாதிரியே முயலும் வந்து கேரட்டை கடிச்சு திங்கிற மாதிரி ஸ்டைலா வச்சாங்க. ஸோ அதை பார்த்த உடனே மக்கள் வந்து அந்த கார்ட்டூன் அப்படின்றது உலகம் முழுக்க பரவுங்க. ஸோ அப்படி பரவும்போது சின்ன வயசுல இருந்தே முயல் கேரட்டை சாப்பிடுது அப்படின்னு நம்ம மனசுல பதிஞ்சுட்டு அப்ப கேரட் தான் முயலுக்கு ஏற்ற உண்மையான உணவு அப்படின்னு சொல்லி பதிஞ்சிருச்சு. அதனாலதான் இன்னைக்கு கூட முயலை வளர்க்குறவங்க நிறைய பேர் கேரட்டை கொடுக்குறாங்க. உண்மையிலே கேரட்டை கொடுக்கக்கூடாது, அது முயலுக்கு ஆபத்தானது. அதுக்கு மாறா கேரட்டுக்கு வந்து புற்கள், வைக்கோல் இது மாதிரி தான் கொடுக்கணும். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.